எங்கடா போனா அந்த ரஞ்சித், எங்க போனா அந்த மாரி செல்வராஜ், எங்கடா போனீங்க நீங்களா? மற்றதுக்கெல்லாம் முந்திரி கொட்டத்தனமா வந்து விளக்கம் சொல்றீங்களா? வெக்கம் கட்ட நாய்ங்களா? எங்கடா போனீங்க நீங்க? பொது வழியில் வாங்கடா. நீ வந்து தூக்கி கொண்டாடுகிற, உங்களை நசுக்கி விட்டோம், பிதுக்கி விட்டோம், எங்களை வளர உள்ள, அதை பண்ணல இதை பண்ணலன்னு பொது வழியில் பேசுறது உனக்கு திராணி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு வந்து கருத்து சொல்றா, கருத்து சொல்றா அமீரே, கருத்து சொல்றா பிரகாஷ் ராஜ், கருத்து சொல்றா வெற்றிமாறன். கேள்வி கேட்போமா இல்லையா? எங்கடா போனீங்க நீங்களா? இதுக்கு கருத்து சூர்யா எங்கடா போனா? ஜிவி பிரகாஷ் எங்க போனா? எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுகிற திரை பிரபலங்கள் எங்க போனீங்க நீங்க? இந்த ஒன்று வந்திருக்க புதுசாக ஒன்று மாவாட்டுறதுக்கு மாதிரியே ஒன்று சத்யராஜ் பொண்ணு ஆகுனா வந்துட்டு இங்கே தேனும் பாலும் ஓடுகிறது, இங்கே தான் வந்து இந்த ஆட்சி நடந்து உதயநிதியை வந்து தான் இங்கே நாட்டையே கவுக்க போறாச்சு. எங்கே போன நீ? சத்யராஜ் எங்கே போனார்? சத்யராஜ் பொண்ணு எங்கே போன? பதில் சொல்லு. நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா? ரீல்ஸ் போட்டு உலக மக லைக் வாங்கினா புடுங்க போறியா? புடுங்க போகிற புடுங்கி, அந்த புடுங்கிக்கெல்லாம் சொல்கிறோம். வெளியில் வந்தால் பப்ளிக் அடித்து சாவடிப்பாவன. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பப்ளிக்கும் சரியான கோபத்தில் இருக்கிறாங்க, கோபத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க நடந்தது ஒரு இன்சிடென்ட், ஒரு மனிதனுக்கு இன்சிடென்ட், ஒரு தமிழின் மானம் பறி போய் இருக்கிறதுங்க. நம் மண்ணின் பெருமையை அழித்து இருக்கிறார்கள். பாவமா பாத்ரூம்ல உட்காந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு ஊரை விட்டு ஊரை வந்தவனை போய் உன் வீரத்தை காட்டிய வெக்கங்கட்ட மானங்கட்ட நாதாரி புள்ளிங்க ஒரு நாதாரி. இந்த நாதாரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற எல்லாருமே நாதாரி தான். நான் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அவனையும் நாதாரி தான் சொல்லுவேன். நான் இவங்களை உயர்த்திடுவேன்.